ஆளும் கோலும் என்ன செய்யும்? நான் முருகன் இருக்கையில் குரு சுக்கிரன் ஜோதிட டிவினியர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குருமுரளி. என்றும் குரு வழியில் குரு நேசிப்பும் குருவை போற்றுவோம். அன்பார்ந்த குருவாரிஸ் என்பர்களே, இன்றைக்கு பார்க்கக்கூடிய பயிற்சி எல்லாருமே புரட்டாசி மாசம் எப்படா முடியும், ஐப்பசி மாசம் எப்படா வரும், நம்ம வாழ்க்கையில எப்படா வெற்றி கிடைக்கும், அனைவருமே எதிர்பார்க்கக்கூடிய ஐப்பசி மாத பயிற்சி. குரு சுக்கிரன் ஜோதிட டிவில ஆங்கில மாதம் கொடுக்குறோம், தமிழ் மாதம் கொடுக்குறோம், எல்லா கிரக பயிற்சி கொடுக்குறோம். நிறைய சப்போர்ட் பண்றீங்க, நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்கீங்க. அது இல்லாம எனக்கு நிறைய ஜாதகம் கொடுத்தீங்க. அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சு, இப்ப ஐப்பசி மாசம் உங்களுக்கு எப்படிப்பட்ட யோகம், அனைவருக்குமே குரு சுக்கிரன் ஜோதிட டிவி சார்பாக, நம்முடைய நிர்வாக சார்பாக அனைவருக்குமே தீபாவளி நல்வாழ்த்துக்கள்ங்க. தீபாவளியை எல்லாருமே சிறப்பா கொண்டாடுங்க. ஐப்பசி மாசம் 3ஆம் தேதி ரொம்ப விசேஷமான ஒரு, எல்லாருமே நம்மளுடைய முன்னோர்கள் நினைச்சு தீபாவளியை அனைவருமே கொண்டாடுங்க. குழந்தைகள் இந்த வெடி இந்த பட்டாசு கொளுத்துறா கொஞ்சம் கவனமாக பார்த்து பயணிங்க. மற்றபடி தீபாவளி பண்டிகை ரொம்ப விசேஷமா இருக்கும் இந்த ஐப்பசி மாசத்துல. அடுத்து சஷ்டி, முருகபெருமானுக்கு ரொம்ப விசேஷமான மாசம் இந்த ஐப்பசி மாசம். சஷ்டி அனைவருமே விரதம் இருந்து அனைவருமே முருகபெருமானுடைய அருள் கண்டிப்பா பெறுங்க. இதான் இந்த மாசத்துடைய விசேஷங்கள். மற்றபடி திருமண முகூர்த்தங்கள் நிறைய முகூர்த்தம் ஐப்பசி மாசம் இருக்கு. நல்ல காரியத்துக்கு இந்த மாசம் ரொம்ப நல்லது. நல்ல விஷயத்த கண்டிப்பா ஆரம்பிங்க, எல்லாமே உங்க பக்கம் வெற்றியா வரும். இப்ப 12 ராசிக்கும் இந்த ஐப்பசி மாசம் எப்படிப்பட்ட யோகத்தை கொடுப்பாரு, கடைசி மட்டும் வீடியோ பாருங்க. ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு விதமான பலன், ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம். இப்ப நம்ம வீடியோக்குள்ள அன்பார்ந்த மீன ராசி என்பர்களே, பொதுவாக மீனராசி காலபுருஷனுடைய 12வது ராசி தாங்க இந்த மீனராசி. எப்போதுமே சரி, மீனராசிக்காரங்க பாருங்க, யாருக்கிட்ட எப்படி பேசணும், யாருக்கிட்ட எப்படி பண்ணணும், எந்த காரியத்தை எப்படி பேசி பயங்கரமா யோசிக்கணும்னு சொல்லி பயங்கரமான டேலண்டான குணம் இந்த மீனராசியை பொறுத்தவரை பயங்கரமா இருக்கும். எப்படி மீனராசிக்காரங்க பயங்கரமான ஒரு திறமையான குணம் மீனராசியில நிறைய உண்டு. தன்மானத்தோட இருப்பாங்க, பயங்கரமான புத்திசாலி குணம் இருக்கும், பயங்கரமான டேலண்டான குணம் எல்லாமே இந்த மீனத்துக்கு நம்ம நிறைய சொல்லலாம். அறிவா யோசிக்கக்கூடிய ஒரே ராசினா இந்த மீனராசி தாங்க. எப்படி இவங்கள மாதிரி யாரும் அறிவா திங்க் பண்ண முடியாது. மீனராசியை பொறுத்தவரை பிரம்மாண்டமான கற்பனையான குணம் இருக்கும் மீனத்தை பொறுத்தவரை. அப்படிப்பட்ட மீனராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய ஐப்பசி மாத பலன், எல்லாருமே எப்படா புரட்டாசி மாசம் முடியும், எப்படா ஐப்பசி மாசம் பிறக்கும், எப்படா நமக்கு நல்லது நடக்கும், எப்படா நம்ம ஜாதகம் எடுத்து பார்க்கணும் சொல்லி எல்லாரும் வெயிட் பண்ணக்கூடிய ஒரே மாசம் ஐப்பசி மாசம் தான். ஏன்னா இந்த மாசம் எல்லாருமே பாருங்க சுபகாரியம் சுப செலவுக்கு இந்த மாசத்தை எல்லாருமே விரும்புவாங்க. அப்படிப்பட்ட ஐப்பசி மாசம் உங்களுக்கு எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க போறாரு, தயவு செய்து வீடியோ கடைசி மட்டும் பாருங்க. தயவு செய்து உங்களுடைய பிறப்பு ஜாதகத்துல எந்த கிரகத்துடைய திசை நடக்குது, எந்த கிரகத்துடைய புத்தி நடக்குதுன்னு சொல்லி ஜாதகத்தை எடுத்து பார்த்துக்குங்க. ஏன்னா நீங்க பிறக்கும் போது உள்ள கிரகத்தையும் இப்ப சுத்தி வரவுடைய கோச்சார கிரகத்தையும் மேட்ச் பண்ணி தான் ஒரு பலனை, கண்டிப்பா ஒரு துல்லியமான பலனை நம்ம கொடுக்க முடியும். இது நல்லதா கெட்டதான்னு உங்களுக்கு சொல்லுவாங்க. இத்தனை வயசுக்கு அப்புறம் இந்த கிரகத்துடைய திசை வருது, இந்த கிரகத்துடைய புத்தி வருது, இது நடக்கும் இது நடக்காதுன்னு உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை வச்சுதான் சொல்ல முடியும். ஏன்னா மீனராசியை சொல்ற நீங்க சொல்லக்கூடிய பொது பலனே கரெக்டா இருக்காதான் கால் பண்ணும் அப்படிங்கிறீங்க. தயவு செய்து திசாபுத்தியை பார்த்து பலனுங்க, கரெக்டான ஒரு பலனை, துல்லியமான ஒரு பலனை கண்டிப்பா நீங்க பார்க்கலாம். இப்ப கிரகம் இப்ப எங்க சஞ்சாரம் செய்ய பார்ப்போம். உங்க ராசிலேயே பாருங்க சனி பகவான் சஞ்சாரம் செய்யறாரு. அடுத்து பாத்தீங்கன்னா 5ஆம் பாவத்துல குரு பகவான் உச்சமா சஞ்சாரம் செய்யறாரு. எங்க கடகத்துல. அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 6ஆம் இடத்துல கேது பகவான் சஞ்சாரம் செய்யறாரு. அடுத்து பாத்தீங்கன்னா 7ஆம் இடத்துல சுக்கிர பகவான், அதாவது கன்னிராசி சஞ்சாரம். அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சூரிய பகவான்ங்கிறது 8ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்யறாரு, அதாவது துளாராசி. அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு செவ்வாயும் புதனும் சேர்ந்து 9ஆம் இடத்துல பாக்கியஸ்தானத்தை சஞ்சாரம் செய்றாங்க. 12ஆம் இடத்துல ராகுபவன் சஞ்சாரம் செய்றாரு. ஒரு சில தினத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த 3 கிரக பயிற்சி இந்த காலகட்டத்துல வருது. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா எடுத்தவன முதல் பயிற்சியே பாருங்க, செவ்வாய் பகவான், அதாவது இந்த புதன் பகவான் 5ஆம் தேதிக்கு அப்புறம் அவர் 9ஆம் இடத்துக்கு வர்றாருங்க. செம்மையான யோகம். இதையும் தாண்டி செவ்வாய் பகவான் பாருங்க 10ஆம் தேதிக்கு அப்புறம், ஐப்பசி மாதம் 10ஆம் தேதிக்கு அப்புறம் அவரும் 9ஆம் இடத்துக்கு வர்றாருங்க. சுக்கிர பகவான் இணைகிறாருங்க. எங்க? சூரியனோட சேர்ந்து இணைகிறாருங்க. அப்ப இது எப்ப தெரியுமா? ஐப்பசி 14ஆம் தேதி. சொந்த வீட்டுல சுக்கிரன். சரியான டைம் பாத்துக்குங்க. மீன ராசியை பொறுத்தவரை உங்க ராசியை குரு பாக்குறாரு. கெட்டதே இல்லைங்க உங்களுக்கு. தயவு செய்து சொல்றேன், யாருக்கு 7.5 சனி வந்தாலும் நீங்க பயப்படாதீங்க. என்ன சொல்லுவாங்க, ஜென்ம சனி அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. தயவு செய்து பயப்படாதீங்க. குரு இந்த மாசம் உங்களை காப்பாத்துவார். நீங்க நம்ம செஞ்ச புண்ணியம்னு சொல்லுவோம்ல, நம்ம முன்னோர்கள் பண்ண விஷயம், நம்ம செஞ்ச புண்ணியம் நம்மளை காப்பாத்தும். இப்ப குருவுடைய பார்வை வர்றதுனால மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு வெற்றி வாய்ப்பு உங்களுக்கு இருக்கு ராஜா, விட்டுறாதீங்க.
லைஃபை ஜெயிக்கணும்னா இந்த மாசம் கண்டிப்பா ஐப்பசி மாசம் பர்ஃபெக்டான மாசம் பார்த்துக்குங்க. எப்படி பர்ஃபெக்டான மாசம், எதிர்பார்க்காத அளவுக்கு வெற்றியை பார்க்கக்கூடிய மாசம் இந்த ஐப்பசி மாசம். கெட்டதை தூக்கி போட்டுருங்க, நல்லதை மட்டும் யோசிங்க. எப்படி நல்லதை மட்டும் யோசிங்க, நல்ல விஷயம் உங்களை தேடி வரும். 7.5 சனியே வந்தாலும் சரி, எல்லாமே எது நின்று ஜெயிக்கக்கூடிய மாசம் இந்த ஐப்பசி மாசம் பார்த்துக்கணும். ஏன்னா நிறைய பேருக்கு பாருங்க லாபம், பொருளாதாரம், வருமானம், இன்கம் எல்லாமே பாருங்க பெருசா சொல்லிக்கிறாப்புல இல்லை. ரொம்ப கஷ்டப்பட்டீங்க, ரொம்ப தடை பார்த்தீங்க. சனி பவன் சரியில்லைன்னு ஆபத்துலையும், வருமானத்திலையும், வேலையிலையும், தொழிலையும், உத்தியோகத்திலையும் நிறைய தடையில கொடுத்தது யாருன்னா உங்களுக்கு நிறைய கொடுத்துட்டாரு. குடும்பத்துல நிம்மதி இல்லாத தன்மையை கண்டிப்பா கொடுத்துட்டாரு. வருமானத்துல, வேலையில, உத்தியோகத்துல, தொழில நிறைய தடைகளை பார்த்தது யாரும் நீங்க தான் இருப்பீங்க. அதே மாதிரி பாருங்க நிறைய பேருக்கு பாருங்க மெயினா குடும்பத்துல ஒரு சுப செலவு, கடன் பிரச்சனை, பகை பிரச்சனை, எதிரி பிரச்சனை, இது மாதிரி நிறைய பார்த்தது யாரா நீங்க மட்டும்தான். அதிகமா தடைகளை செஞ்சது நீங்க தான். தொழிலையும் சரியான ஒரு அமைப்பு உங்களுக்கு இல்லை. இதுக்கு முன்னாடி தொழிலையும் அதிகமான ஒரு தடையில செஞ்சிருக்கீங்க. அரசாங்க வேலை, வேலை உத்தியோகம், வெளிநாட்டை வேலை பார்க்கணும்னா வேற விசா பிரச்சனை, வண்டி வாகன பிரச்சனை, பொருளாதார பிரச்சனை நிறைய பார்த்தது யாருன்னா நமக்கு மீனராசியில அதிக ஜாதகமா குரு சுக்கிரன் ஜோதிடர் அதிகம் கொடுத்தது நீங்க தான். ஏன்னா ஒரு சில பேருக்கு வயசு பிரகாரம் 7.5 சனி ஒரு சில பேர் பாதிச்சிருக்கும், யார் ஜாதக தேசாபதி சரியில்லையோ. இப்ப ஏன் நமக்கு நல்லா பண்ணணும்னா குரு பாக்குற அவ்வளவுதான். எடுத்தவன சுபகாரியம், காதல் திருமணம் நடக்காத அனைவருக்குமே இந்த ஐப்பசி மாசத்துல பாருங்க திருமணம் முடிஞ்சிடும். குழந்தை பாக்கியத்துக்கு யாரும் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறீங்களோ அவங்க எல்லாருமே குழந்தை பாக்கியம் கண்டிப்பா கிடைச்சிடும். அப்பாவுடைய சொத்து எத்தனை பேருக்கு வில்லங்க இருக்கோ நல்லா பாருங்க. உங்களுடைய தந்தையுடைய சொத்து, தாயோடைய சொத்து, பூர்வீக சொத்துல எவ்வளவு ஒரு வில்லங்க இருந்தாலும் சரி, அரசாங்கம் மூலமாக உங்க பக்கம் தீர்ப்பு எழுதப்படும். மிகப்பெரிய வெற்றி உங்க பக்கம் தேடி வரும். வெளிநாட்டை வேலை பார்க்குற அனைவருக்குமே ப்ரமோஷன் இப்ப இருக்கு, பாத்துக்குங்க. ஒரே விஷயம்தான், ப்ரமோஷன் கண்டிப்பா உண்டு. ஏன்னா உங்களுக்கு மிகப்பெரிய அமைப்பை இந்த குரு பகவான் கொடுக்கிறார். அவருடைய பார்வை 9ஆம் இடத்துல 5ஆம் பார்வையை பார்த்து அடுத்து 11ஆம் இடத்தை பார்த்து உங்க ராசியை பார்ப்பதால் ப்ரமோஷன் தேடி வரும். வேலை உத்தியோகத்துல ப்ரமோஷன் தேடி வரும். வெளிநாட்டுல வேலை உள்ளவங்க விசா பிரச்சனை சரியாகும். படிப்பு கல்வியில மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுப்பார். நிறைய பேருக்கு வண்டி வாகனம், புதுசா ஒரு புது பொருள் வீட்டுக்கு வாங்குறது எல்லாமே யோகம் பர்ஃபெக்டா வேலை செய்யும். பாத்துங்க. தொழில் பண்ணக்கூடிய நபர்கள் 7.5 சனி நல்லா இருக்குன்னு பார்த்துட்டு தொழில் ஸ்டார்ட் பண்ணி பாருங்க, சூப்பரா இருக்கும். மெயினா ஆசிரியர் வேலை பார்க்குறவங்க, மெக்கானிக் துறையில வேலை பார்க்கக்கூடிய நபர்கள், இரும்பு சார்ந்த வேலை பார்க்கக்கூடிய நபர்கள், ஐடி ஃபீல்ட்ல வேலை பார்க்குறவங்க, பேங்க்ல வேலை பார்க்குறவங்க, நெருப்பு சார்ந்த வேலை பார்க்குறவங்க எல்லாத்துக்கும் சொல்றேன் பக்காவா இருக்கு பாருங்க. இப்ப எடுங்க லாட்ரி யோகத்தை, இப்ப எடுத்தீங்கன்னா அடிச்சிடும். அதுக்காண்டி அதிலேயே பணத்தை போட்டு வரையம் பண்ணாம ஜாதகத்தை மூவ் பண்ணுங்க, வெற்றி நிச்சயமா இருக்கும். பாத்துங்க. பெண்களுக்கு மிகப்பெரிய வெற்றி கொடுத்தவர் படிக்கக்கூடிய மாணவர்கள்லாம் சொல்றேன், அரசாங்க வேலை, அரசு மாணவர்களும் கண்டிப்பா தேடி வரும். பாத்துங்க. இப்ப நட்சத்திரம் பாத்தீங்கன்னா முதல் நட்சத்திரம் இந்த புரட்டாதி நட்சத்திரம் எதுவுமே ஒரு பொறுமையான குணம், அமைதியான குணம், அனுசரிச்சு போற குணம், தன்மையான குணம், ஒழுக்கமான குணம் உங்களுக்கு நிறைய இருக்கு. நீங்க எது வந்தாலும் பயப்படாதீங்க, எல்லாமே வெற்றியா வருது. இப்ப வீடோ, இடமோ, பூமியோ, வண்டியோ, வாகனமோ, வெளிநாடோ, வெளியூரோ, படிப்பு கல்வியோ, தொழில் மாற்றமே சூப்பரா இருக்கு. நான் சொல்றது இந்த புரட்டாதி நட்சத்திரம் எல்லாமே வெற்றியா வருது. இனிமேல் தோல்வியே உங்களுக்கு கிடையாது. நினைச்ச காரியத்தை கண்டிப்பா சாதிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த உத்திரட்டாதி நட்சத்திரம் நல்லா உழைக்கக்கூடிய திறமை இருக்கும். எப்படி நல்ல ஒரு உழைக்கக்கூடிய திறமை, பயங்கரமான திறமையானவன உத்திரட்டாதி நட்சத்திரம் சூப்பரா இருக்கும். இனிமேல் லாபம், வருமானம், தொழில், உத்தியோகம், வெளிநாடு, வெளியூர், படிப்புகளில் ஒரு மாற்றம், தொழில ஒரு மாற்றம் எல்லாமே சூப்பரா இருக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரம் பிறந்தவங்களுக்கு இன்கம் சம்பாதியம் சூப்பரா இருக்கும். நல்ல ஒரு வெற்றி உங்க பக்கம் தேடி வரும். ஆசைப்பட்ட விஷயத்தை அடையக்கூடிய நேரம் இந்த உத்திரட்டாதி நட்சத்திரம் பிறந்தவங்க சூப்பரான ஒரு மாற்றத்தை கண்டிப்பா கொடுக்குறாரு. அடுத்து பார்த்தீங்கன்னா ரேவதி நட்சத்திரம் பிறந்த எதுவுமே புத்திசாலி குணம், நல்ல டேலண்டான குணம், அறிவான குணம், பயங்கரமா திங்க் பண்ணக்கூடிய குணம் நிறைய இருக்கும். எப்படி ரேவதி நட்சத்திரம் பிறந்த பாருங்க, எதுலையுமே ஒரு பயங்கரமான திறமையான குணம் இருக்கும். வேலையோ, உத்தியோகமோ, வெளிநாடோ, வெளியூரோ, படிப்பு கல்வியோ, உத்தியோகத்தில் உயர் பதவியோ, ப்ரமோஷனோ, குடும்பத்துல ஒரு நல்ல விஷயமோ, நல்ல காரியமோ தேடி வரும். நான் சொல்றது இந்த ரேவதி நட்சத்திரம் பிறந்தவங்க ஒரு புத்திசாலி, அறிவு சார்ந்த விஷயம் எல்லாமே சூப்பரா இருக்கு. பாத்துக்குங்க. நல்ல விஷயம், நல்ல காரியம், சுபகாரியம், சுப செலவு மாதிரி உங்க குடும்பத்துல நல்லா கண்டிப்பா நடக்கும். பாத்துங்க. திருமண வாழ்க்கையில தடைகள் நீங்கும், குழந்தை பாக்கியங்கிற விஷயம் இருக்கும். நல்ல ஒரு மாற்றம் உங்க பக்கம் தேடி வரும். வரக்கூடிய ஐப்பசி மாத பலன் மீனராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய வெற்றியுள்ள மாதமாகவே அமைகிறது.